ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எம்ஐ பவர் பேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் சமீபத்தில் வாங்கின எம்ஐ 20,000 எம்ஏஹெச் இருக்கிற இந்த பவர் பேங்கோடைய அன்பாக்ஸ் மற்றும் அதனுடைய ஃபீச்சர்ஸில் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் நம்மளுடைய ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல நம்மளுக்கு இந்த பவர் பேங்க் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ப்ராடக்ட் எப்படி தயாரித்தாங்க, எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பவர் பேங்க் இருக்கிற இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம். நாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பிளாக் கலரில் இருக்கிற பவர் பேங்க் தான் நம்மளுக்கு கிடச்சிது. ஒரு வழியாக பாக்ஸ்குள்ளே இருந்தால் நம்ம ப்ராடக்ட் வெளியே எடுத்தாச்சு. வெளியில் மேலே பார்த்திங்க அப்படின்னா அதாவது Xiaomi எம்ஐயோடைய அந்த நேமை அப்படியே அச்சடிச்சிருக்காங்க. இது நல்லா எப்படி பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிடிக்கிறதுக்கு ஒரு க்ரிப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் நான் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு கண்டிப்பாக கடைசியில் போட்டு காட்டுறேன். தொடர்ச்சியாக பாருங்கள். 20,000 எம்ஏஹெச். இதனுடைய ஓவரால் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 20,000 எம்ஏஹெச். இதுக்காக தான் நம்ம இதை வாங்கினோம். கிட்டத்தட்ட ரொம்ப லாங் ட்ரிப்பு ட்ராவலில் போகிறவங்க, இல்லை நம்ம அடிக்கடி எனக்கு சார்ஜ் போடுற மாதிரி வருது, வீட்டில் நல்லா இருக்க முடியாது, நான் வெளியில் ஏதாவது கடைக்கு வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பவர் பேங்கை வாங்கி யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு வாட்டி ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 தடவை உங்களுடைய செல்லை நீங்கள் ஃபுல் பண்ணிக்கலாம் சார்ஜில். இந்த எம்ஐ பவர் பேங்கில் உங்களுக்கு 20,000 எம்ஏஹெச் ஓவரால் கெப்பாசிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைப் சி போர்ட்டல், அதாவது டைப் சி சார்ஜிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஒன்றும், யூஎஸ்பி இருக்குங்களா, அதில் ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பண்ணுறதுக்காக. இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம அவுட்புட்டில் எந்த விதமான ஓவர் கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதில் டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ண பிறகு தான் தெரியும் எந்தளவுக்கு ஹீட் ஆகுது அப்படின்றத. நான் 1 டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன். அது நிச்சயமாக கொஞ்சம் ஹீட் ஆகுது தான். இப்போ நீங்கள் இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 20,000 எம்ஏஹெச். இதனுடைய அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்க 33 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்குறாங்க. நான் என்னோடய செல்லில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்டிருக்கேன். நல்லா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லி அதனோட ஆப்ஷன் காட்டுது. இதனோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வாங்கினது 2,500ங்க. யார் பவர் பேங்க்னாலும் நம்மளுக்கு அந்த பவர் பேங்க் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும், அதே டைமில் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இந்த பவர் பேங்கோடைய வெயிட் என்னன்றதை உங்களுக்கு நேரடியாக போட்டு பாருங்கள். அரௌண்ட் 430 கிராம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு கொஞ்சம் தான் மிச்சம். ஆனால் இதில் இருக்கிற கெப்பாசிட்டிக்காக தான் நம்ம வாங்கினோம். இன்னொன்று எம்ஐ அப்படின்றது ஒரு நல்ல பிராண்டு பவர் பேங்கை பொறுத்தளவுக்கு. இந்த பவர் பேங்கோடைய பேட்டரியோட குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை குவாலிட்டி லித்தியம் அயான் யூஸ் பண்ணி இந்த பேட்டரி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக உழைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். இந்த பவர் பேங்கோடைய சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி லெவல் என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதை வச்சு நீங்கள் ஆன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இந்த ப்ராடக்ட் கூட நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சார்ஜர் வராதுங்க. ஒரு சி டைப் கேபிள் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணிக்கணும். அந்த மண்டை இருக்குது பார்த்தீங்களா, சார்ஜர் மண்டை, அந்த மண்டையை நீங்கள் எங்கேயாவது வெளியில் தான் வாங்கிக்கணும். ஆனால் இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு அளவுக்கு இருக்கிற கெப்பாசிட்டி உள்ள அந்த ஒரு மண்டையாக பார்த்து வாங்கிக்கிங்க. அப்போ தான் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு இந்த பவர் பேங்க் உழைக்கும். அதேமாரி சீக்கிரமாக உங்களுக்கு பவர் பேங்கை சார்ஜ் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பவர் பேங்க் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஆகும். ஆனால் இது ஃபுல்லாக ஒன்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலை அதேமாரியே 4லேருந்து 5 தடவை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்கை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா விதமான மொபைலுக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல்
உங்கள் டேபுக்கு, இன்னும் ஏதாவது நீங்கள் வேறு டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து இதை பயன்படுத்தி. இதில் வந்து 2 யூஎஸ்பி போர்ட்டிலும் ஒரு சி டைப் போர்ட்டிலும் இருக்குது சார்ஜ் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் 4 இண்டிகேட்டர் இருக்குது. ஒவ்வொரு இண்டிகேட்டரும் வந்து அந்த பேட்டரியுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்றதை காட்டும். ஒரு இண்டிகேட்டருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 25% வந்து அதனுடைய வேல்யூ. நீங்கள் இதை சார்ஜ் பண்ணும்போது இதில் இருக்கிற இண்டிகேட்டர் ஒன்று வந்து அப்பப்போ எப்படி சார்ஜ் எல்லாம் குறையுதோ அதுக்கேற்ற மாரி வந்து அந்தந்த பாயிண்ட் வந்து பிளிங்க் ஆகும். இந்த பவர் பேங்க் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பவர் பேங்குடைய ஸ்பெஷலைசேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நல்ல பில்டு குவாலிட்டியில் இது வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு வந்து யூஎஸ்பி அண்ட் டைப் சி போர்ட்டலுடைய ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. 33 வாட்ஸ் வந்து இதனுடைய அவுட்புட் இருக்குது. ஓவரால் இதனுடைய கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 mAh. இதனுடைய காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,500 ரூபா. இப்போ நம்மளுடைய மொபைலில் இதை சார்ஜ் பண்ணி அந்த சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். நாம் இப்போ நம்மளுடைய மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்த்தோங்க. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் ஆகுது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எம்ஐ பவர் பேங்குடைய 20,000 mAh இருக்க இந்த பவர் பேங்குடைய அன்பாக்ஸ் மற்றும் அதனுடைய ஸ்பெஷலைசேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, எப்படி நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த பவர் பேங்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.